ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ஹைடெக் நர்சரி கார்டன். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம சில ரோஸ் கலெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா கிரி ஆரஞ்சை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். நம்ம ரெண்டாவது பார்க்குறது பார்த்திங்கன்னா பிங்க் கலர் பட்டன் தான். நம்ம யூஸ்வலாக எல்லோ கலர் பட்டன் தான் நம்ம நிறைய வச்சுட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா பிங்க் கலர் பட்டனுமே நம்மளுடைய நர்சரியில் ஸ்டாக் இருக்குது. அதுக்கப்புறம் மூணாவது பார்க்குறது பார்த்திங்கன்னா இது ரெட் கலர் பட்டன். இது மெராபலான்னு கேட்டிங்கன்னா மெராபல் கிடையாது, இது பியூர் ரெட்டு வந்துங்க. ஸோ மெராபல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மெராபல்லே ஒரு டபுள் கலர் மாதிரி இருக்கக்கூடிய வெரைட்டி தான். ஸோ இதுவுமே ஃபார்மிங்க்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வகை தான். இதுவுமே நம்மளுடைய நர்சரியில் ஸ்டாக் இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பன்னீர் தான். ஸோ இந்த தஞ்சாவூர் பன்னீர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 5 லிட்டர் பேக்கில் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது. பாருங்கள் பிளான்ட்டுடைய ஃப்ரெஷ்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சில்வர் லைன் சொல்லுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது. நம்மக்கிட்ட 5 லிட்டர் பேக்கில் இருக்குது. ஃப்ரெஷ்னஸ் பாருங்கள், பிளான்ட்டுடைய ஃப்ரெஷ்னஸ் எப்படி இருக்குன்ட்டு. இது ஒரு டபுள் கலர் வெரைட்டி தான். ஸோ ரொம்பவே நம்ம வீட்டில் ஸ்கூல் போகிற பாப்பா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளான்ஸ் நிறைய பூ தருங்க. கண்டிப்பாக இந்த பிளான்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கிரி வெரைட்டி தான். பட் இது ஓன் ரூட்டட் பிளான்ட். இது பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் கொத்து கொத்தாக தருங்க. பாருங்கள் பூக்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மொட்டு வச்சுருக்கு. பூ வந்ததுன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு தான் ஓப்பன் ஆகுதுங்க. இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா மூக்குத்தி ரெட்டுங்க. இந்த மூக்குத்தி ரெட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆச்சுன்னா ஒரு செடியில் 100 பூக்களுக்கு மேலே பறிக்க முடியுங்க. பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியில் இருக்கிற பிளான்ட்டில் எது நல்லா ஹெல்த்தியாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இது ஆந்திரா பன்னீர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சென்டர்ட் ரோஸ் தான். ஸோ நீங்கள் நிறைய ரோஸ் வேணும் அப்படின்னா இந்த ரோஸை நீங்கள் வாங்கலாம். இந்த ரோஸ் அதிகமாக மாலை கட்டுறதுக்காக பயன்படுத்துவாங்க. யூஸ்வலாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெட் கலர் கொடி பஞ்ச் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பூக்கள் தரக்கூடிய ஒரு வெரைட்டிங்க. பாருங்கள் ஒரு கொத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 பூக்களுக்கு பக்கம் இருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான். இந்த மாதிரியான வெரைட்டி வேணும்னாலுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளான்ட் சூப்பரான பட்டிங்கான மெச்சூர்டான பிளான்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கிரிக்கிரி எல்லோ பார்த்திங்கன்னா ஓன் ரூட்டட் பிளான்ட் தான். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது. கட்டிங்ஸு ஓன் ரூட்டட் பிளான்ட்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் பட்டிங் பிளான்ட்டும் இருக்குது. உங்களுக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் ஓன் ரூட்டட் பிளான்ட் வாங்கினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க. நீங்களுமே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் கட்டிங்ஸ்க்கு. பொட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும். பூ பூத்ததுன்னா பார்த்திங்கன்னா இந்த சைஸ் இருக்கும். பட் இதில் முள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் பார்த்து இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது மார்வல் ஆரஞ்சு. ஒரு நல்ல ரோஸுங்க. நிறைய வரவேற்பு இருக்குது. இந்த ரோஸ் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இந்த பிளான்ட்டும் நம்ம நர்சரியில் ஸ்டாக் இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் மெராபிள். இந்த மெராபிள் பார்த்திங்கன்னா அதிக அளவு ஒசூர் நம்ம ஏரியாக்கள் எல்லாமே அதிக அளவு பயிரிடுறாங்க. நிறைய பூக்களுமே தருதுங்க. நல்லா பராமரிக்கலைன்னா இலைகள் கொட்டும். பட் ஆனால் நிறைய பூக்கள் வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த செடியை பராமரிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது ரூபி ரெட். இதுவுமே ஃபார்மர் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இதுவுமே நிறைய பேர் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டாப் சீக்ரெட் ஒரு ரெட் கலர் ரோஸ். இது நிறைய பூக்கள் தரக்கூடிய ஒரு வெரைட்டிங்க. இந்த பிளான்ட்டுமே நம்மளுடைய நர்சரியில் ஸ்டாக் இருக்குது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு. இது பார்த்திங்கன்னா ரெட் கலர்லேயே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இதுவும் ஒரு பட்டன் வெரைட்டி தான். இந்த பிளான்ட்டுமே நம்மளுடைய நர்சரியில் ஸ்டாக் இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்டல் ரோஸ் தான். இதுவுமே நம்மளுடைய நர்சரியில் ஸ்டாக் இருக்குது. இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்பிள் ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்பிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். ஒரு நல்ல பெரிய பூவாக தருங்க. இந்த பிளான்ட் நம்மளுடைய நர்சரியில் ஸ்டாக் இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்குது சம்மர் சீனோ ஒயிட்டுங்க. சம்மர் சீனோவில் பார்த்திங்கன்னா ஒயிட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட லைட் பிங்க் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பிங்க் கலரு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரே ஒரு பிளான்ட் தான் இந்த பெட்டில் இருந்தது. நான் அந்த பக்கம் இருக்கிற பெட்டில் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நியூ வெரைட்டி தான். ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரு ஹெச்டி வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்டுமே நம்மளுடைய நர்சரியில் ஸ்டாக் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா சிங்கிள் ஆரஞ்சு நம்ம நிறைய டைம் சொல்லிட்டு இருப்போம் இல்லைங்களா, அந்த ரோஸ் பிளான்ட்ஸு. நிறைய வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான வெரைட்டி வேணாலும் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்குறது பீச் அவலாஞ்சிங்க. ஸோ இந்த ரோஸுக்கு அடிச்சிக்கவே முடியாதுங்க. அவலாஞ்ச் ரோஸஸ்லேயே இது ஒரு அற்புதமான ரோஸ்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்குது கோல்டு ஸ்ட்ரைக். இது ரொம்பவே ஹெல்த்தியான ரோஸ். ரொம்ப நிறைய பேர் அதிகமான எல்லோ கலர் ரோஸில் வாங்குறது பார்த்திங்கன்னா இந்த கோல்டு ஸ்ட்ரைக் வாங்குவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. பாருங்கள் பிளான்ட் காம்போ கூட போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். இந்த பிளான்ட் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பட்டனுங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல பிளான்ட்னே சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. எல்லோ கலர் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதிக அளவு வந்து பயிரிடுறாங்க. பட் ஆனாலும் நிறைய பயிரிடுறது மூலிமா கூட பயிர் பண்ணாலுமே கம்மியான ஈல்டு எடுக்கும். ஆனால் பட் நிறைய பூக்கள் வியாபாரம் பண்ணும்போது நல்ல ரேட் கிடைக்குது இதுக்கு. ஆனால் நீங்கள் ஒரு செடி வச்சிங்கனாலே ஒரு மினிமமான பிளான்ஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. எங்கெங்கெல்லாம் பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் ஆகுது அங்கே எல்லாமே மொட்டுக்கள் இருக்கும். கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு பெரிய பூக்களாக இருக்கும். பட்டன் ரோஸை விட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பெரு சைஸாக இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்குது அவலாஞ்சி ரோஸ். அவலாஞ்சி ரோஸஸ்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியுங்க. அவலாஞ்சினாலே ஒயிட்டுன்னு தெரியும். ஒயிட்டு பொறுத்த வரைக்கும் யார் வாங்கி வச்சாலும் ரொம்பவே ஹெல்த்தியாக வளருங்க. இப்போ பார்த்துட்டு இருக்குது க்ரீன் கலர் ரோஸ். இது களைச்செடி மாதிரி இருந்தாலுமே இது ஒரு ரோஸ் வகையை சேர்ந்தது தாங்க. ஒயிட் கலர் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆச்சுன்னா இந்த அளவுக்கு பெரிய பூக்களாக தருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒயிட் கலர் ரோஸ் ஏதாவது வச்சு வாங்கணும் விருப்பப்படணுன்னே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைமு நீங்கள் ரோஸ் செடி வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒயிட் ரோஸ் பிளான்ட்ஸை வாங்கி நீங்கள் க்ரோ பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நிறைய விதமான நம்பிக்கை கிடைக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கிரகாம் தாமஸ் இருக்கான்ட்டு. நம்மக்கிட்ட கிரகாம் தாமஸ் இருக்குங்க. 14 இன்ச் பாட்டில் இருக்குது. அந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டேஜில் தான் ஓப்பன் ஆகும். பட் ரொம்பவே ஹெல்த்தியான பிளான்ஸாகவும் இருக்குது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட லிமிட்டடாக தான் இருக்குது. இந்த ரோஸு தான் நம்ம ஆர்கிட் ரோஸ்னு சொல்லுவோம். நல்லாவே அற்புதமான ஒரு ரோஸ்னு சொல்லலாம். கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். நம்ம கொய்யாக்காயை தான் நம்ம கொத்து கொத்தாக காய்ச்சி பார்த்துருப்போம். ஆனால் பட் ரோஸில் வந்து இதுவும் அந்த மாதிரியான ஒரு வகையை சேர்ந்தது தான். இது வந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் பிங்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி ரோஸ்னு சொல்லுவாங்க. நிறைய பூக்கள் தரக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது. நிறைய ஹெல்த்தியாகவும் இருக்குது. நம்ம சம்மர் சீனோ பிங்க்கு சொல்லியிருந்தோம் இல்லையா, பாருங்கள் நம்மக்கிட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 60 பிளான்ட் பக்கம் இருக்குங்க. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் அந்த மாதிரியான ரோஜா செடி வாங்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக சாய் ஹைடெக் நர்ஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஹெல்த்தியான பிளான்ட்ஸாக ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம கொடுக்குற ஒவ்வொரு பிளான்ட்டுமே அந்த பொருள் தரமான பொருளாக இருக்குங்க. எங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளுடைய நர்ஸில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்பிக்கையான ஒரு இடமா இருக்கும். நம்ம வந்து கொடுக்குற பொருள் என்றைக்குமே தரமானதாக இருக்கும், நான் நம்பி சொல்கிறேங்க. அதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ஸ் வேணாலும் நீங்கள் நம்மளுடைய நர்ஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன மாதிரியான கொரியர் சர்வீஸில் அனுப்புவோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எஸ்டி கொரியர், ப்ரொஃபஷனல் கொரியர், எம்எஸ்எஸ் பார்சல் அனுப்புவோம். உங்களுக்கு எந்த மாதிரியான கொரியர் வேணுன்றதையும் முன்னாடி அப்டேட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் ஏ வண்டர்ஃபுல் டே. ஹாப்பி கார்டனிங்.